புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியில் புனித ஜென்மராக்கினி பேராலயம் சார்பில் நடைபெற்ற பெரிய சிலுவை பாதை ஊர்வலத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். முள் கிரீடம் சூடப்பட்டு சிலுவை ஏந்தி அழைத்து செல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட தினம் புனித வெள்ளியாக ஆண்டுதோறும் கிறிஸ்தவர்களால் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. புனித வெள்ளியின் ஒரு பகுதியான சீடர்களால் காட்டிக் கொடுக்கப்படும் பெரிய வியாழக்கிழமை நேற்று அனுசரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புனித வெள்ளி கிறிஸ்தவர்களால் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் ஆலய பங்கு தந்தைகள் சிலுவை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள புனித ஜென்மராக்கினி பேராலயம் சார்பில் சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் மற்றும் பாதிரியார்கள் கலந்து கொண்டு சிலுவையை சுமந்து சென்றனர். தேவாலயத்தில் ஆரம்பித்த ஊர்வலம் மிஷன் வீதி, அன்னை தெரசா வீதி, காந்தி வீதி, நீடராஜப்ப வீதி, மிஷன் வீதி வழியாக மீண்டும் ஆலயத்தை அடைந்தது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் மாதாக்கோட்டை புனித லூர்து சகாய அன்னை ஆலய வளாகத்திலிருந்து கல்லறை தோட்டம் வரை புனித சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது இயேசுவின் திருப்பாடுகளை பங்குபால சபையினர் மற்றும் இளைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். இதில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு இறை மக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். அழுத்துகிறது. அழுத்துகிறது. ஊசியை போன்ற கடவுள் படைத்த ஒவ்வொன்றும் அதன் செயல்களை அப்படியே தத்துரூபமாக தன்னுடைய தன்மை மாறாக மனமுடையது என்று சொன்னால் மிகையாகாது. சாத்வீகம் என்று சொன்னால் பலவிதில் உயர் உண்டு. இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னை தேவாலயத்திலிருந்து நெடுங்குணம் மாதாமலைக்கு பங்குத்தந்தை விக்டர் இன்பராஜ் தலைமையில் கிறிஸ்தவர்கள் இயேசு சிலுவை சுமந்து செல்லும் 14 நிலைப்பாடுகளை உணர்த்தும் வகையில் தத்ரூபமாக சித்தரித்து நடித்து காட்டி ஜெபமாலை பாடியபடி தவ பயணம் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நெடுங்குணம் மாதாமலையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சேத்துப்பட்டு நிர்மலா நகர், மோரக்கணியனூர், நந்தியம்பாடி, தத்தனூர் உட்பட பல்வேறு பகுதியில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இயேசுவின் திருவுடல் கிழிந்து தொங்குகிறது. எங்கே இவர் கல்வாரி புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புகழ்பெற்ற தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிலுவை பாதை வழிபாடு நடைபெற்றது. காரைக்கால் தேமாஸ் அருள் வீதியிலிருந்து புறப்பட்ட சிலுவை பாதை ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தை வந்தடைந்தது. சிலுவை பாதையின் 12ஆம் நிலையில் போது இயேசுநாதரை முள் கிரீடத்துடன் சிலுவையில் அறைந்து வைத்ததை நினைவு கூறும் விதமாக பங்குத்தந்தை பால்ராஜ் குமார் முள் கிரீடத்துடன் சிலுவையில் அறைந்து வைத்த காட்சியினை ஏராளமான கிறிஸ்தவர்கள் பார்வையிட்டு வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு திருப்பலி மற்றும் ஜெப வழிபாடுகளிலும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இன்றிரவு உயிர் நீத்த இயேசுபிரானுக்கு மரிக்கொழுந்து மலர் சாற்றி வழிபடும் நிகழ்ச்சியும், நாளை இரவு இயேசுபிரான் மீண்டும் உயிர்த்தெழும் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது.
Yesu